ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனு மந்த்லி பொசிஷன் அப்படியே தான் ஹோல்ட் ஆகுது. நிஃப்டியில் எதுவும் இது வரைக்கும் எடுக்கல. பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஃப்ரைடே வந்து இருந்த பொசிஷன் மட்டும் நம்ம சென்செக்ஸில் க்ளோஸ் பண்ணோம். அப்ஸ்டாக்ஸில் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக ஒரு 2000 ரூபா கிடச்சிது. நல்ல வேலை மார்க்கெட்டு வேகமாக ஏறுறதுக்கு முன்னாடி அந்த புட் லேடரை கொடுத்துட்டேன். ஸோ சூப்பராக வந்து நம்ம லேடருக்கு நடுவில் மாட்டுச்சு. ஸோ அங்கே எக்ஸ்பைரி ஆயிருந்தால் ஒரு 7000 கிடச்சிருக்கோம். பட் என்றைக்குமே அப்படி நடக்காது மோஸ்ட்லி. ஸோ அதனால தான் மார்க்கெட் என்னமோ தெரியல. ஸோ கீழே வந்த ஒரு 1000 பாயிண்ட்டை மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மார்க்கெட் வேகமாக ஏறதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் அந்த 2000 எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேலே வந்து ஒரு 4000 வரைக்கும் அந்த பொசிஷன் போச்சு ப்ராஃபிட்டு. பட் 2000 தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. என்னால் வந்து இது பண்ண முடியல. ஸோ ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். அங்கேயே கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படின்றதுனால விட்டுட்டேன். பார்க்கலாம், நாளைக்கு தான் ஏதாவது ஒரு பொசிஷன் எடுக்கணும். அண்ட் நேற்றோட மார்க்கெட் மூவ் சொல்லவே வேண்டாம். ஸோ இந்த ப்ளூ லைன் தான் இது வந்து இனிஷியலாக வந்து நம்ம ஒரு வாரம் 10 நாள் 2 வாரமாக இந்த 24,350ன்றது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்துட்டு வந்தது. ஸோ அந்த ஒரு லைனை வந்து மார்க்கெட் வேகமாக கிராஸ் பண்ணும்போது மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா நேற்று ஆக்சுவலாக ஸோ தெரிஞ்சது மார்க்கெட்டு கீழெல்லாம் விழப்போகுது. ஏன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் நல்லா வீக்காக இருந்தது. எஃப்ஐஏவும் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து செல் தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது டேம் ஷோராக தெரிஞ்சுது. மார்க்கெட் எப்போ இந்த கிட்டத்தட்ட 430 நினைக்கிறேன், அதான் 24,430 உடைக்கும் போதே மார்க்கெட் கடன்னு வேகமாக கீழே இறங்குச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் அப்நார்மல் மூவ் தான், ஓகேங்களா. மற்ற மார்க்கெட்லாம் நல்ல ஒரு ரெசிலெண்ட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அன்றைக்கி ஜாப்பனீஸ் மார்க்கெட் தான் நல்லா இறங்கி இருந்தது. அவனே இறங்கி ஏறிட்டான், ஓகேங்களா. ஓரளவு ஆஃப் த லாஸஸ் வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு டூரிங் த இன்ட்ராடேலே. அப்படின்னு நான் சொல்லும்போது இவன் மட்டும் இப்படி விழுறது வந்து ஒரு வேல்யூவே இல்லை, ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ரேலி ஆனது தான் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் வந்து விஷயம். ஸோ அகெயின் அந்த பிபி டைனமிக்கோடைய எங்கே உடச்சதோ அதை அப்படியே ஏறிச்சு கட் பண்ணி. அங்கேருந்து ஏறினது மட்டும் இல்லாமல் அதோடைய அப்பர் சைடில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையும் உடச்சி மார்க்கெட் எங்கேயோ போய் முடிஞ்சுதுங்க. ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக டைரக்ஷன் தெரிஞ்சுலாம் விளையாடிருக்க முடியாது. எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியல. நான் இருந்த பொசிஷன் மட்டும் கிட் பண்ணிட்டு நான் பாட்டு கம்முன்னு இருந்துட்டேன். அதுதான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு வயலண்ட்டான மூவில் எக்ஸ்பைரிலாம் ரொம்ப கஷ்டம். 5 ரூபாய்க்கு பார்த்தேன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்ஷனை. இட் வென் டு 450 to 500 ருபீஸ்க்கு மேலே சென்செக்ஸ் ஆப்ஷன் போயிருக்குது. இது என்ன சொல்கிறதுலாம் தெரியல. ஸோ மூவ்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாள் எக்ஸ்பைரியில் தான் வருது. மற்ற நாள்லாம் ரொம்ப காமாக இருந்துருது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் ரொம்ப பெரிய ஒரு மூவ், நல்ல ஒரு ஐவி ஸ்பைக்கு. இந்த டவுனில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புட்டை விற்றவங்க புட்டை எட்ஜு வாங்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஐவி ஸ்பைக் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதை கூட வாங்கிட்டாங்க. அகெயின் மார்க்கெட் மேலே ஏறும்போது அந்த ஆப்ஷன் 500 அந்த ஆப்ஷன்லாம் 5 காசுக்கு வந்துருச்சு இஓடி. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நேற்று நடந்தது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கெலாம் கிடையாது. மார்க்கெட் ரொம்பவே வந்து வயலண்ட்டாக இருந்தது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். அண்ட் நாளைக்கு நிஃப்டியோடைய ஜஸ்ட் ஒரு மூவ், மார்க்கெட்டோட மூவ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ராடல் கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட் கையில் வச்சுருக்கு. கம்ஃபர்ட் ஐவி என்ன சொல்லுதுன்னா, ஸோ நான் இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு இதே கம்ஃபர்ட் ஐவி தான் இருப்பேன். ஸோ கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஸ்பைக் ஆகிற மாதிரிலாம் தெரியல. ஸோ விட்டால் மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் மேலே தான் போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரீசெண்டான 24,880க்கு மேலே போச்சு ஒரு நாள். அங்கே உடச்சி மேலே போகிற பட்சத்தில் மார்க்கெட் 25,000 ஈஸியாக தொடுன்னு நினைக்கிறேன். எனக்கு 2025 வருமா இல்லையான்னு தெரியல. மார்க்கெட்டு 25,000க்கு மேலே போய் ஆகணும். ஸோ பார்க்கலாம் போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பரான புட் அடிஷன்ஸ், அதாவது புட் செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாக வந்து எல்லா ஸ்ட்ரைக்லேயும் காணப்படுது. ஸோ இருந்தும் நேற்று வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் டவுனில் இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. மார்க்கெட் க்ளோஸ்டு வித் டே ஐ அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எஃப்ஐஏ தான் அந்த மாதிரி வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. நேற்று கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க, இல்லைன்னா கிடையாது. பட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 100 பாயிண்ட் மைனஸ் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக டவுன் ஆகும். ஆனாலும் மார்க்கெட் நல்லாவே ரெசிலெண்ட் ஆகி மேலே போக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நான் மந்த்லியில் டவுன் சைடில் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து மொத்தமாகவே 4000 தான் ரிஸ்க்கு. ஸோ அதை வைக்கலாமா இல்லையான்ட்டு கண்டிப்பாக தெரியல. அதில் 1000 ரூபா ரிஸ்கில் இருக்குது. நேற்று மார்க்கெட் நல்லா டவுன் போகும்போது அது 4,500 காட்டுச்சு. அப்போவே கொடுத்துட்டு வர நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, லெட்ஸ் சி, பார்க்கலாம். நல்லாவே வந்து எல்லாமே வந்து என்னோடய பொசிஷனுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே வந்தது. ஏன்னா மார்க்கெட் வேகமாக டவுன் ஆச்சு அப்படின்றதுனால நான் புட் சைடில் வச்சுருக்கேன் எல்லாமே. பார்க்கலாம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் கால் சைடில் ஒரு பயமாக தான் இருக்குது.
கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இந்தியா விக்ஸு த்ரூ அவுட் டே வந்து இனிஷியலாக வந்து ரொம்ப அதிகமாக ஏறுச்சு. அது அப்படியே செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து இறங்குச்சு. அதையும் பார்க்க முடிஞ்சுது. பட் பார்க்கலாம். பட் ட்ரேடிங் ஈஸி கிடையாது அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி இது ஃப்ரைடேயோட டேட்டா. எஃப்ஐஐ வந்து கேஷில் 2300 கோடிக்கு வாங்கியிருக்கான். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் நெட்டாக வந்து க்ரீனில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக. அண்ட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 49,000 கோடிக்கு கிட்டத்தட்ட வந்து ஆப்ஷனில் விளையாட்டு இருக்குது. அப்படின்றதுனால வால்டிலிட்டிக்கு நாளைக்கு மேபி பஞ்சம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 பாயிண்ட்டாவது கீழே இறங்கும்னு நினைக்கிறேன். இறங்கிட்டு அகைன் மேலே ஏறலாம். ஸோ ஒரு மூவ் உண்டு கண்டிப்பாக அப்படின்றது மட்டும் இது மூலமாக தெரியுது. எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மூவ் தான் ஃப்ரைடே. இது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ரொம்பவே வந்து அப்நார்மலாக ஒரு டவுன் போச்சு. ஸோ அதை வந்து இல்லை அது தப்பு அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரெசிலியன்ட் ஆனது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மூவ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கல யாருமே. ஸோ கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் பெருசாக ப்ளே பண்ணல அந்த கேமில், பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் வால்யூம் வந்து டவுன் ஆகிருக்கு. ரொம்பவே டிராஸ்டிக்காக டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எக்ஸ்பைரி இல்லைன்னா கண்டிப்பாக இது எதிர்பார்த்தது தான். ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் சின்ஸ் வந்து எக்ஸ்பைரி அன்றைக்கி ஆகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் 2 நாள் தானே எக்ஸ்பைரி, கண்டிப்பாக ஆக தான் செய்யும். ஸோ குறிப்பாக இந்த மாதிரி ஆகிறதுக்கான காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு செல்லர் சைடில் நிறைய ஒரு ப்ரெஷர் இருக்குது. எனக்கு முந்தா நேற்று சரி 2 நாளுமே மார்ஜின் கால் இட்டாச்சு. ஸோ மார்ஜின் கால்னால் ஒன்றும் கிடையாதுங்க. என்கிட்ட பணம் இல்லை, ஸோ இந்த ஆப்ஷனை இன்னும் வச்சுக்கிறதுக்கு இன்னும் பணம் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட 30,000 40,000 கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது ஏன்னு தான் தெரியல. இத்தனைக்கும் ஒரு லாட்டு தான், ரொம்பலாம் கிடையாது. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு, ஓகேங்களா. மார்ஜினை கேட்டு புஷ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 35,000 40,000 இது வந்து அதிகம்னு நினைக்கிறேன். மேபி என்கிட்ட அதிகமாக கேட்டாங்களா, இல்லைனா அதில் ஐவி ஏதாவது தொத்திக்கிட்டு அதனால் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா, இல்லைனா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு மார்ஜின் கால் கேட்டுச்சான்னு தெரியல. பட் நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா இன்ட்ராடேயில் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு தெரியும். ஸோ அதனால் நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். பட் மார்ஜின் கால் கேட்குது. இந்த மார்ஜின் கால் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் வந்திருந்தால் ரொம்ப கஷ்டம். பட் இது எக்ஸ்பைரி டேக்கு வந்து இவங்க மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேபி வந்து என்னை இம்பேக்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்தியா விக்ஸு 1% டவுனு. பட் இன்ட்ராடேயில் அது 12-13% இன்க்ரீஸ் ஆகி அகெயின் 1% டவுன் ஆச்சு. ரொம்ப பெரிய வால்டெல்லாம் மார்க்கெட் உட்பட்டுச்சு. நாளைக்கு ஐவி ரேஞ்சு படி நிஃப்டி வந்து கொஞ்சம் அப்சைட் போகிற மாதிரி தான் கம்ஃபர்டபுள் ஐவி இதுவரையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மார்க்கெட் ரொம்ப கன்சாலிடேட் ஆகணுங்க, ஓகேவா. ஏன்னா 280 பாயிண்ட் இதுவரையும் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. ஸோ 300 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஸோ 24,750 மேலே ஒரு 300 கீழே ஒரு 300 நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை ப்ரீமியம் கையில் இருக்கும்போது மார்க்கெட் ஈஸியாக நகரும். நாளைக்கு இதே ஒரு மூவ் வந்து இருக்கலாம். 280 பாயிண்ட்டுக்கான மூவ் ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா 100 பாயிண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரையுமே நெகட்டிவாக காட்டிகிட்டு இருக்குது அப்படின்றதுனால. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது என்ன சொல்கிறதெல்லாம் தெரியல. நேற்றோட ஹை மிகப்பெரிய ஹை அப்படின்றது மாதிரி சொல்லிக்கலாம். நேற்றோட லோ தான் வந்து ஒரு 2 டேஸோட லோ. நீங்கள் போய் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 நாள் இதுக்கு முன்னாடி 5-6 நாளுக்கு முன்னாடி 6 செஷனுடைய அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். அந்தளவு ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். போத்து எல்லா இண்டெக்ஸுமே சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு உங்களுக்கு இருக்கும். கூடவே இது கூட நம்ம பிபி டைனமிக்கை நீங்கள் இது டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க, ஓகேவா. பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபி டைனமிக் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டில் ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தென்படுது. ஸோ லாங் இருக்குது மார்க்கெட்டில். சின்ஸ் வந்து இவ்வளோ மார்க்கெட் வேகமாக போகும்போது லாங் இருக்குது. எக்ஸப்ட் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. மேபி நாளைக்கு வந்து நிக்கே மேனுஃபேக்சரிங் டேட்டா வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு WPI டேட்டா வருது. கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நம்ம டைம்லேயே மார்க்கெட் அவர்ஸ்லேயே வருது. மேபி மார்க்கெட்டை டவுன் பண்ணிட்டு அந்த நியூஸை கூட ஈஸியாக காட்டிடுவாங்க. ஸோ இது ஒன்று. இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் ஈவெண்ட் இருக்குது. புதன்கிழமை நைட் நம்ம டைமுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். ஸோ மிடில் ஈஸ்ட்டு மார்க்கெட்டு இப்போ வரைக்கும் டவுனில் இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட நியர்லி வந்து 0.5% to 1% கிட்ட வந்து டவுனில் இருக்குது. இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரிப்டோ ஒரு மாதிரி வந்து ஹோல்ட் ஆகுது. பெருசாக ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்லாம் கிடையாது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போது புல்லிஷ் அப்படின்ற மாதிரி தான் ட்ரெண்டு தெரியுது. ஸோ நோ வரி அபவுட் தட். புட் செல்லர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்றது தான் நிஃப்டி சொல்லுது. நிஃப்டியில் ரொம்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது பார்த்திங்கன்னா டெக் ஸ்டாக்ஸும் நல்லா போகுது. சில நேரம் நேற்றுலாம் வந்து பாரதி ஏர்டெல் ஹெவி
வெயிட் ஓகேங்களா. அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து வெயிட் இருக்குது இண்டெக்ஸ்லன்னு சொல்லும்போது 4 4.25% ஈஸியாக மார்க்கெட் ஏறுது, அந்த ஸ்டாக் ஏறுது அப்படின்னா, அது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டில் புட் செல்லர் கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ பாசிட்டிவாக பார்க்கும்போது எஃப்ஐஐ ஃப்ளோ வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு டொமஸ்டிக் நியூஸ் இருக்குது. நம்ம மார்க்கெட் ரெசிலியன்ட் ஆகிறது அப்படின்றது வந்து இப்போ தெரிஞ்சிருக்கு. ரெசிலியன்ட்னா ஒன்றும் இல்லைங்க, கீழே மார்க்கெட் இறங்குனாலும் வேகமாக ரெக்கவர் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நியூஸு அதெல்லாம் தேவை கிடையாதுங்க. ஸோ ஒன்றா வந்து பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரேலி பண்ணாலே போதும். எனக்கு தெரிஞ்சு மேபி எஃப்ஐ தான் நேற்றுலாம் தூக்கி விட்டுருப்பாங்க, அது டேம் ஷோர். ஏன்னா அவங்க தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பைரியிலும் வந்து பண்ணுவாங்க. அது ஆப்வியஸாக வந்து எஃப்ஐ தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நெகட்டிவாக பார்க்கும்போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் 100 பாயிண்ட் டவுனில் காட்டிகிட்டு இருக்கான். இது கண்டிப்பாக ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்கி இருந்தது, அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ செக் பண்ணுங்கள், இந்தியா விக்ஸ் இறங்கிருக்குது. இந்தியா விக்ஸ் ஏறினதும் ஸ்ட்ராட்டஜி எடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஐடியா, வேறு எதுவும் கிடையாது. ஸோ செக் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இது மேபி உங்களுடைய ட்ரேடிங் நாளைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.